நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கை கொடுக்குறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. 2 கப்பு மெக்ரோனி, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில், கல்லுப்பு போட்டுட்டு 5 நிமிஷம் ஆஃப் குக்குடு மட்டும் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அது மேலே சில் வாட்டர் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 டொமேட்டோ எடுத்துகிட்டு நல்லா பியூரி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா சாஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, வீட்டில் இருக்கிறத வச்சு செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா சாப் பண்ணி பொடியாக ஆட் பண்ணி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த விழுது போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ண மெக்ரோனியும் போட்டு நல்லா சூப்பராக திருப்பி விட்டுடணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக இந்த மசாலாக்கும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பிழியல. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பிடிச்சதை லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.